ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். வீதி உலா வந்தவர் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளை பற்றி சுவாமி சிவசங்கர் பாபா எழுதிய புத்தகத்தில் இருந்து சில பகுதிகள். சிதம்பரத்தில் நடராஜ பெருமாள் பல்லக்கில் பவனி வருவதை சாலையில் ஓரம் நின்று பார்க்கிறார் கருவூர் தேவர். அவருக்கு ஓர் நினைப்பு, இறைவனை தேடி கோயிலுக்குள் செல்கிற பக்குவம் நமக்கு இல்லை. நாம் கல்மனது உடையவர்கள். அப்படிப்பட்ட தகுதியற்ற நம்மை உய்விக்க இறைவனே தெரு தெருவாக நம்மை தேடி அலைகிறான் என்று எண்ணுகிறார். உடனே திருவிசைப்பா வருகிறது. நெய்யாத மனதினரை நெய்விப்பான் வேண்டி, ஐயா நீ வீதி உலா போந்தனையோ? ஒவ்வொரு காலத்திலும் மக்களை உய்விக்க இறைவனது தூதர்கள் மக்களிடையில் தோன்றி வாழ்ந்து வழிகாட்டி வருகின்றனர். அவர்கள் வீதி உலா வருகிறார்கள். இறை அருளின் பூரணத்துவத்தை பெற்ற அத்தகு மகான்கள் உண்டு உடுத்தி பூண்டு இங்கு உலகத்தார் போல் திரியும் தொண்டர் விளையாட்டில் சுகம் காணுகின்றனர். அப்படி வீதி உலா வந்து நம்மிடம் உறவாடும் ஒரு அன்பு வடிவே யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள். ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார். இன்று 1 டிசம்பர் 1995 அன்று 78 வயதாகும் இம்மகா புருஷர் திருவண்ணாமலையில் வசிக்கிறார். கங்கை கரையில் பிறந்து காசி விஸ்வநாதரது பெருங்கருணையால் உலக மாயை அறப்பெற்று இமயகிரி பக்கம் பல காலம் அலைந்து தக்க குருவை தேடி தென்னகம் வந்தார். ஞான தபோவனரை வா வா என அழைக்கும் திருவண்ணாமலை இவருக்கு தஞ்சம் கொடுத்தது. தமசோமா ஜோதிர்கமய என்று வேதங்கள் ஓதுகின்றன. உலகில் உள்ள இருட்டையெல்லாம் விரட்ட வல்லது அருணாச்சல ஜோதி அல்லவா? தன்னை நம்பி வந்த மகனுக்கு தஞ்சத்தருள் சண்முகனது தந்தை அருணாச்சல ஈஸ்வரர் கருணை கொண்டு புகலிடம் கொடுத்தார். ரமண மகரிஷி, அரவிந்தர், கஞ்சங்காட்டு ராமதாசர் என 3 குருமார்களின் பேரருள் கனிந்து ராம தாரக மந்திரத்தோடு அருணாச்சலத்தில் இவரது தவம் நிறைவேறியது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக திருவண்ணாமலையில் தங்கியிருக்கிறார். தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவன் இவர். மாசற்ற ஜோதி, மணிச்சுடர், பொய்யாயின எல்லாம் போக்கி மெய்ஞானம் மிளிர்விக்கும் சுடர், கற்பகத்தரு, காமதேனு. தம்மை நம்பி வருவோர் துயர் தீர்த்து தனம் தந்து கல்வி தந்து நல்லன எல்லாம் தந்து தகுதியிருப்பின் தெய்வ வடிவும் தரும் பேரருட்கொடையாளர் எனது குருநாதர் யோகி ராம்ஜி. இந்த புனித நன்னாளில் அவரை பற்றி எழுதுவதே மகாபாகியம். விவேகானந்தரிடம் மேல்நாட்டு அறிஞர் மேக்ஸ் முல்லர் அவரது குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஓர் நூல் எழுதி தரும்படி கேட்டாராம். அதற்கு விவேகானந்தர் சொன்ன பதில்தான், அவரது நிலைதான் எனது நிலையும். குருநாதரை பற்றி சாதாரணமாக தெரிந்த எவரையாவது எழுதச் சொல்லுங்கள். எனக்கு தெரிந்ததை குருநாதரை பற்றி எழுதினால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, நம்பாது. 1984 ஆண்டு பராசர நாடியில் எனக்கு ஏடு படித்த போது, நீ திருவண்ணாமலைக்கு போ, அங்கு சிவானுகிரகம் உள்ள யோகியின் தரிசனமும் அருளும் கிடைக்கும். அவர் உனக்கு சில விஷயங்களை சொல்வார். அவை சாக்ஷாத் சிவபெருமானே உனக்கு சொன்னதாக பாவித்துக்கொள் என்று வந்தது. அதேபோல் குரு பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை சென்றேன். யோகி ராம்ஜி தாம் தங்கியிருக்கும் சிறு வீட்டு நடுஹாலில் உட்கார்ந்தார். தன்னை ஒரு பிரதட்சணம் வருமாறு கூறினார். நான் 3 முறை வந்தேன். யோகி, உன்னை ஒரு முறை அல்லவா பிரதட்சணம் வரச் சொன்னேன் சிவா? சுவாமி, நான் பெரிய பாவி, எனவேதான் 3 முறை வலம் வந்தேன். யோகி ராம்ஜி மின்னல் வெட்டுவது போல் என் கண்ணுக்குள் பார்த்தார். தம் கையை உயர்த்தி என்னை கருணையுடன் ஆசிர்வதித்தார். மகனே, உன்னிடம் எந்த பாவமும் இல்லை. மை சன், யூ ஹாவ் நோ சின்ஸ் என்றார். யோகி ராம்ஜி, உனக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கதை தெரியுமா என்று சிவாவிடம் கேட்டார். சிவா தெரியாது என்றார். சுவாமிகள் தாமே சுந்தரரது கதையை பூராவும் எனக்கு சொன்னார். சிவசங்கர், உன்னை இறைவன் தடுத்தாட்கொள்ள வேண்டிய தருணம் இப்பிறவியில் வந்துவிட்டது. அது இதுவே.
நீயும் நானும் கைலாயத்தில் சர்க்கரை மட்டும் சாப்பிட்டு ஒன்றாக இருந்தோம். சாப்பிட்ட சர்க்கரை போதும், இனிப்பு வேண்டாம் என காரம் சாப்பிட பூலோகத்திற்கு வரம் வாங்கி வந்திருக்கிறோம். நீ இனிப்பு சாப்பிட்டு வாழ்ந்தது போதும், இனி காரம் சாப்பிட தயாராகு. அதை நினைத்து வருத்தப்படாதே என்றார். முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற பின்புறும் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் மின்பு நாம் தடுத்தாண்டோம் என்றார். பல்லாயிரம் ஆண்டுகட்கு முந்தைய சுந்தரர் வரலாறு மீண்டும் நடந்தேறியது. யோகியார் பிறகு ஸ்ரீராம மந்திரத்தையும் கோவிந்த நாமத்தையும் உபதேசித்தார். சிவசங்கர், நீ முன்பு ஆதிசங்கரனாய் அவதரித்த போது சொன்னாயே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், அதையே நீ இப்பிறவியிலும் உச்சரித்து கொண்டிரு என்று சொல்லி உறக்கச் சிரித்தார். இதுதான் எனது முதல் சந்திப்பு. அந்த விசிறி அவர் கையில் உள்ள திருவோடு, நரைத்த தாடிக்கு பின் காணும் அந்த மலர்ந்த முகம், ஒளி உமிழும் கண்கள், அழுக்கடைந்த உடைகள், உதட்டில் பட்டும் படாமலும் ஹோமப்புகை என வெளிப்படும் சிகரெட் புகை, கிரீடம் போல் பச்சை தலைப்பாகை, குழந்தையை போன்ற கள்ளம் கபடமற்ற சிரிப்பு, கைகளை நெற்றி மீது வைத்து கண்ணை மறைக்கும் வெட்கம் கலந்த குறும்பு, நல்ல சிகப்பு நிறம், உயரம், நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, அன்பே உருக்கொண்ட அழகு திருமேனி, தன்னை பிச்சைக்காரன் என அழைக்கும் அருட்கொடையாளர், எத்தனையோ ஆண்டுகளாக பார்த்தும் இன்னும் பார்க்க வேண்டும் என என்னை தூண்டும் இந்த தோற்றம். ஓர் முறை 48 நாள் பால் மட்டும் பருகி உண்ணா நோன்பு இயற்றி இறைவனுக்காக ஏங்கி திருவண்ணாமலையில் தங்கியிருந்தேன். 48வது நாள் யோகியார் என்னை கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார். தம் பக்கத்தில் அமர்த்தினார். இந்த பிச்சைக்காரனிடம் உனக்கு தர ஏதுமில்லை, அண்ணாமலையார் விருப்பப்பட்டால் எல்லாம் தருவார், பொறு பார்ப்போம் என்றார். உடனே எல்லா மின்விளக்குகளும் அணைந்தன. இந்த வெளிச்சத்தை பற்றி கவலைப்படாதே, மேலே ஆகாயத்தை பார், உலகிற்கே ஒளி வழங்கும் அருணாச்சல ஜோதி என்று ஒளியை காட்டினார். அப்போது தொடர்ந்து 27 தேங்காய்களை பிள்ளையார் சந்நிதியில் பட் பட் என உடைக்கும் சத்தம் கேட்டது. மின் விளக்குகள் மீண்டும் ஒளிர்ந்தன. என் கையை பற்றி தமது கையோடு பிணைத்து கொண்டு கோயிலை விட்டு வெளியே வந்தார். கோயில் வாசலில் ஓர் ஆள் தட்டொன்றில் இனிப்பும் மிக்சரும் ஏந்தி சுவாமிகளிடம் வந்தார். சிவசங்கர், உனது விரதம் ஈடேறிவிட்டது, இதோ ஸ்வீட், இதோ மிக்சர், சாப்பிடு, விரதத்தை அண்ணாமலையாரே முடித்து வைக்கிறார் என்றார். அப்போது ஓர் ஏழை பெண்மணி ரசம் சாதம் கொண்டு வந்தார். அதை தமது திருவோட்டிலேயே தமது கையை கழுவி அந்த நீரை என்னை பருகச் செய்தார். யோகிகளும் சித்தர்களும் தமது கையை கழுவுவது எப்பேற்பட்ட அரிய நிகழ்ச்சி என்பது ஆன்மீக சான்றோர்களுக்கு புரியும். இதை பற்றி நாடியில் அதிவர்ணாசிரம யோகியின் பரிபூரண அருள் உனக்கு கிடைத்தது என எனக்கு விளக்கம் கூறப்பட்டுள்ளது. அப்போது யோகியார் சொன்னார், ஓர் ஆலமரம் விழுந்தாலும் அதன் விழுதுகள் மீண்டும் மரமாகும், அழிவு என்பது இல்லை. பிரிதொரு முறை சிவா, உனக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தியை தெரியுமா என்றார். சிவசங்கர், ஆம் தெரியும், அவர் மறையும் முன்னர் ஆற்றிய உரையை சென்னையில் கேட்டுள்ளேன் என்றார். யோகியார், எப்படி அன்னி பெசன்ட் அமைத்த அடித்தளத்தில் ஜே.கே. தமது பணியை சிரமமின்றி வேகமாக தொடர்ந்தாரோ அப்படி உனக்காக ஒருவர் காத்திருக்கிறார், நீ அவரை போய் பார் என்றார். சிவா, யார், எங்கிருக்கிறார் என்றார். யோகியார், புட்டபர்த்தி சாய்பாபா உன்னை அழைக்கிறார். அவர் அமைத்து வைத்துள்ள மிக பலமான அடித்தளத்தில் மீது உமது பணி தொடரும், ஒரு குறையும் இல்லை, எல்லாம் தயாராக உள்ளது. பாபா உன்னை அழைக்கிறார், நீ உடனே அவரிடம் இன்றே செல்ல வேண்டும் என்றார். அவர் உனக்காக காத்திருக்கிறார். அதே போல நான் புட்டபர்த்தி சென்று மகா சிவராத்திரி உற்சவ நேரத்தில் 9 நாட்கள் தங்கிய பின் திருவருளோடும் சாய்பாபாவின் அருளாசியோடும் திருவண்ணாமலை திரும்பினேன். அப்போது எனக்கு நன்கு தெரிந்த நண்பரது குடும்பம் யோகியாரிடம் அமர்ந்திருந்தது. அதிலிருந்து ஒரு சிறு பெண்ணிடம் யோகியார், செல்வி, இந்த மாமா யாருன்னு தெரியுமா என்று கேட்டார். சிறுமி, கடவுள் மாமா என்று கூறினார். யோகியார், அவர் சிவசங்கர் பாபா, ஷிரடி பாபா,
புட்டபர்த்தி பாபா, இது சிவசங்கர் பாபா, இவர்தான் நம்ம பாபா, அருணாச்சல பாபா. இப்படி உலகில் நடக்க உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் அறிந்து அந்தந்த வகையில் ஞானிகளையே வழிநடத்தி வைக்கிறார். உலக வரலாற்றை உருவமைக்கிறார். ஸ்கந்த சஷ்டி விரதம் ஏற்று கௌபீன தீட்சை பழனி முருகனிடம் பெற ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் வழங்கிய அருளாசிகளுடன் திருவண்ணாமலை சென்றிருந்தேன். எல்லாம் அறிந்த ஞானியாயிற்றே யோகி. ரத்னகிரி சாமி உனக்கு கொடுத்த உத்தரவு சீட்டை என்னிடம் கொடு என்றார். வாங்கி குரு தட்சிணாமூர்த்தியாக மறுபடியும் ஆசி வழங்கி என்னிடமே அந்த தாளை கொடுத்தார். முருகன் உன்னிடம் பேரன்பு கொண்டவன், எல்லாம் உனக்கு கொடுப்பான், போய் வா என்றார். தமது குருநாதர் கஞ்சங்காட்டு ராமதாசர் எழுதிய கதை தொகுப்பு புத்தகத்திலிருந்து 3 கதைகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றையும் மும்முறை படிக்கச் சொன்னார். முதல் கதை, ஒரு அடிமை தனது நாணயத்தாலும் ஒழுக்கத்தாலும் அரசனது அன்பிற்கு பாத்திரமாகி அமைச்சனாகிறான். இன்னும் சிறப்பாக செயல்பட முதலமைச்சராகவே வாழ்வில் உயர்த்தப்படுகிறான். அவையோருக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் பொறாமை. இந்த சின்ன வயதிலேயே அடிமைக்கு இப்படி ஒரு உயர்வா என்று அரசன் ஓர் நாடகமாடி உண்மையை தெளிய வைக்கிறான். இன்றிலிருந்து 1 வாரம் கழித்து சபை முக்கியஸ்தர்கள் காட்டிலுள்ள விருந்தினர் மாளிகையில் தன்னை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் சந்திக்க வேண்டும் என அறிவிப்பு செய்கிறான். பொருளாளரை அழைத்து நகரத்திலிருந்து காட்டிற்கு போகும் பாதை நெடுக இலவசமாக நாட்டிய நிகழ்ச்சிகளும் மது சாலைகளும் வேசியர் விடுதிகளும் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் அமைக்குமாறு பணிக்கின்றான். அவையோர் அரசனை காண புறப்படுகின்றனர். வழிநெடுகும் இலவசமாக உள்ள வேடிக்கை வினோதங்களில் மூழ்கி அரசனது ஆணையை மறந்து விடுகிறார்கள். அடிமையாயிருந்து பிரதம அமைச்சனாக உயர்ந்தவன் மட்டும் சரியான நாளில் குறிப்பிட்ட சமயத்தில் அரசனை சந்திக்கிறான். மறுநாள் அரசன் அவையோரை அழைக்கிறான். இப்போது உண்மை புரிந்ததா? இதோ இந்த பிரதம மந்திரி மட்டும் உலக மாயைகளில் மாட்டிக்கொள்ளாதவன், எனவேதான் அவனை நியமித்தேன். இதுவே அவன் தகுதி என புரிய வைப்பான். இக்கதையை படித்ததும், சிவா, நீ உலக சுகங்களில் பற்றற்றவன், பண்பட்டவன். எனவே எனது தந்தையார் அருணாச்சலேஸ்வரர் உன்னை தனது பிரதம மந்திரியாக நியமித்தார். You are not carried by worldly pleasures, since you are fit to be the Prime Minister என்றார். அடுத்த கதை, வகுப்பறையில் ஓர் மாணவன் பாடத்தில் கவனமின்றி அமர்ந்திருப்பான். ஆசிரியர், ஏனப்பா பாடத்தில் நாட்டமில்லையா? மாணவன், ஐயா, எனது வீட்டில் எருமை மாடு வாங்கியுள்ளனர், எனக்கு அதன் மீது கவனமாக உள்ளது. ஆசிரியர், அப்படியா? 1 வாரம் லீவ் தருகிறேன், நேரே நமது ஊர் மலை மீது செல், அங்குள்ள குகையில் அமர்ந்து 1 வாரம் முழுவதும் எருமை மாட்டை பற்றியே மட்டுமே நினை, பிறகு வா. மாணவன் அதன்படியே ஒழுகி மறுவாரம் பள்ளிக்கு வருவான். வகுப்பறைக்குள் வராமல் அவன் வெளியே நிற்பதை ஆசிரியர் காண்பார். ஆசிரியர், ஏனப்பா வெளியே நிற்கிறாய்? எருமை மாட்டை பற்றி யோசித்து முடித்து விட்டாயா? மாணவன், ஆம் ஐயா, எனக்கு எருமை மாட்டை பற்றியே எண்ணமே இல்லை தற்போது. ஆசிரியர், அப்படியானால் வகுப்பறைக்குள் வா, ஏன் வெளியே நிற்கிறாய்? மாணவன், ஐயா, எப்படி உள்ளே நுழைவது? எனது கொம்புகள் வாயிற்படியில் குத்துகின்றனவே. எருமை மாட்டை பற்றியே நினைத்து நினைத்து மாணவன் மேற்படி எண்ணத்தை பெறுவதாக கதை. ராம்ஜி யோகி, சிவா, நீ உன் ஆன்மீக நிலையில் எந்தெந்த தெய்வீகம் உன்னிடம் உள்ளது என நம்புகிறாயோ அது அத்தனையும் உன்னிடம் உள்ளது, அத்தனையும் உண்மைதான் என்றார். இதன் மூலம் நான் ஆன்மீகத்தில் கொண்டுள்ள ஞானம் சரியானதே என அறிவுறுத்தினார். 3வது கதையில் காம குரோத மோக லோப மதமாச்சரியங்களில் முதலில் கொண்ட அரசன் ஒருவன் திருந்திய பின் எப்படி மக்களால் மதிக்கப்பட்டான் என வரும். அக்கதையை படித்து முடித்தேன். யோகியார் சொன்னார், சிவா, இனி இப்பிறவியில் உனக்கு எந்த சபலமும் இல்லை, எந்த சலனமும் இல்லை என்றார். குருநாதர் எப்போதும் என்னுடனே இருப்பதை பல முறை உணர்த்தியுள்ளார். யோகியாருடன் அறிமுகமான ஆரம்ப காலத்தில் என் பூஜை அறையில் திடீர் என சார்மினார் சிகரெட் யோகியார் புகைப்பது வாசம் வரும். நான் ஸ்ரீராமநவமி அன்று பண்டரிபுரத்தில் இருந்து ராம்ஜியை நினைக்க எனக்கு அங்கே தரிசனம் தந்துள்ளார். நான் தவத்தை மேற்கொள்ள பன்முறை தனியே காடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் அவரை நினைத்த மாத்திரத்தில் தோன்றா துணையாகி உதவியிருக்கிறார். நான் பத்ரிநாத் 1989 சென்றபோது மலைப்பாதை பாறை உருண்டு வழியடைந்து 5-6 நாட்களாக
பீப்பல் கோட்டிலிருந்து சாலை போக்குவரத்து இல்லாத போது நானும் எனது குழுவினரும் ஆச்சரியத்தக்க முறையில் மலை மீது உயரே நடந்தே ஏறி அடைப்பட்ட பாதையின் மறுமுனை வரை சென்று பத்ரிநாராயணரை பரிபூர்ணமாக தரிசித்து வந்தோம். ஜூலை 1992 நான் திருக்கைலாய மானசரோவர் புனித யாத்திரை புறப்பட ஆசி கேட்டு யோகியாரிடம் சென்றேன். யோகிகள் வெளிநாட்டினர் தமக்கு தந்த உலர்ந்த பழங்கள், உப்பிட்ட முந்திரி, சாக்லேட்களை தந்து, சிவா, உனக்கு எந்த பிரச்சனையும் இராது, ஒருவேளை எனது உதவி தேவைப்பட்டால் ஒரே ஒரு முறை இந்த பிச்சைக்காரனை கூப்பிடு, நான் உதவ ஓடி வருவேன் என்றார். அதேபோல் நடந்தே திருக்கைலாய பயணத்தை சிறப்புற முடித்தேன். எங்கும் எந்த சிறு பிரச்சனையும் இல்லை. கைலாயத்திலிருந்து திரும்பியதும் திருவண்ணாமலை சென்றேன். புனிதமான மானஸ் கௌரி குண்ட் நீரால் குருநாதருக்கு பாத பூஜை செய்தேன். சுமார் 4.5 மணி நேரம் என்னை தமது அருகிலேயே அமர்த்தி கைலை பயண அனுபவங்களை கேட்டு மகிழ்ந்தார். பிறகு தமது மற்றோர் அன்பரிடம், சிவசங்கர் நிறைய புண்ணியம் சேர்த்து மிகப்பெரிய ஆன்மீக பயணம் கைலைக்கு சென்று வந்துள்ளார். எனவே அவரை பக்கத்தில் அமர வைத்து, இந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் புண்ணியம் சம்பாதிக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினார்கள். பத்ரிகாசிரமம், அமர்நாத், கேதார், வைஷ்ணவி தேவி சென்று புண்ணிய கங்கை தீர்த்தத்தால் அவருக்கு பாத பூஜை செய்தேன். என்னை கெட்டியாக கட்டி தழுவி, இதுதான் பத்ரிநாத், இதுதான் அமர்நாத், இதுதான் கேதார்நாத் என்று பரவசப்பட்டார்கள். யோகியார் வந்திருந்த அன்பர் ஒருவரிடம் என்னை காட்டி, இவரை தெரியுமா என்றார். வந்த அன்பர், உங்களிடம் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் சுவாமி என்றார். சிவசங்கர் எப்போதும் தந்தையாருடைய காலடியில்தான் என்றார். யோகியார், இந்த பிச்சைக்காரன் எப்போதும் சிவசங்கரின் காலடியில்தான் என்றார். இன்னொரு முறை இசைஞானி இளையராஜா யோகியாரை பார்க்க உள்ளே அமர்ந்திருந்தார். யோகியார் தாமே வெளியே வந்து என்னை, சிவசங்கரா உள்ளே வா என அழைத்தார். அமரச் சொன்னார். ராஜா, சிவசங்கர் மிக முக்கியமான நபர். திஸ் இஸ் சிவசங்கர், a very important person, you should know him என்றார். என்னிடம், சிவா, உன்னை பற்றி இளையராஜாவிற்கு சொல் என்றார். சிவசங்கர் ராஜாவை பார்த்து, நான் யோகியாரின் பாதத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் தூசி, எனவே அவரை வழிபடுபவர்கள் என்னையும் ஒரு நாள் வழிபட்டே ஆக வேண்டும் என்றார். யோகியார், இன்னும் சொல். சிவா ராஜாவிடம் சென்னையில் சந்தித்து பேசுவோம் என்றார். இளையராஜா போன பின் யோகியார் என்னிடம், ராஜா கோடி அர்ச்சனை சிவனுக்கு அண்மையில் நடத்தியுள்ளார், எனவே அவரை நீ பார் என்று உத்தரவிட்டார். ஒரு யாகமோ பூஜையோ ஒரு பக்தன் செய்யும் போது அதற்கான பலன் தரவேண்டியது இறைவனின் கட்டளையாகும். எனவே யோகிகளின் ஆணைப்படி பிரசாத் ஸ்டுடியோவிற்கு போய் இளையராஜா அவர்களை பார்த்தேன். துறவிக்குள்ள எந்த வேஷமும் இன்றி பேண்ட் ஷர்ட் அணிந்து இருக்கும் என்னை பார்த்தால் இளையராஜாவிற்கு எப்படி என்னிடம் பெரிய ஆன்மீக சக்தியை இறையருள் கணிவித்துள்ளது என தெரியும். யோகியார் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் என்று ஏன் சொன்னார் என்று புரியும். ராஜா, பார்த்தீர்களா, நான் எவ்வளவு பிஸியாக உள்ளேன். வெளியூர் பௌர்ணமிக்கு செல்லும் போது தான் சற்று ரெஸ்ட் என்றார். நான், அதற்கென்ன, நீங்க ஒழிவா இருக்கும்போது இன்னொரு முறை சந்திப்போம் என்று கூறிவிட்டு திரும்பிவிட்டேன். வந்ததும் யோகியாரிடம் போய் நடந்ததை சொன்னேன். நான் இளையராஜாவிற்கு அனுப்ப இருந்த கடிதத்தை சுவாமிகளுக்கு காட்டினேன். பிறகு தபாலில் ராஜா சாருக்கு அனுப்பிவிட்டேன். அந்த கடிதம் இது. அன்பில் இழைத்த ராஜா, யாகாதி ஹோமங்களாலும் பூஜா புனஸ்காரங்களாலும் நீ எந்த பொருளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பொருளே உன்னை தேடி வந்தது. கோடி சுவாமிகளின் ஆசியாலும் யோகி ராம் சுரத்குமார் அருளாலும் உன்னை தேடி வந்தது. பாசுபதாஸ்திரம் வேண்டி நின்ற பார்த்திபன் அந்த பரமேஸ்வரனே நேரில் வந்தபோது வேடன் வந்தான் என ஏமாந்தான். முருகனுக்காக தவமிருந்த வள்ளியோ முருகப்பிரானே நேரில் வந்தபோது விருத்தன் என ஏமாந்தாள். அப்படியே மாயை உன் கண்ணை மறைப்பதால் நீயும் ஏமாந்தாய். தேடி அலைந்து வா அல்லது தேடி அடைந்து வா. அலைந்து வந்தாலும் அடைந்து வந்தாலும் என்றானும் ஓர் நாள் நீ வந்து சேரும் இடம் இதுவேதான். யோகியாரிடம் நான் கைலாயம் சென்று வந்ததும்
போயிருந்தேன். நான் பெற்ற ஆனந்தத்தை வர்ணித்து, சுவாமி, நம்மாழ்வாரது பிரார்த்தனை எனது பிரார்த்தனை என்றேன். யோகியார் என்ன பிரார்த்தனை என்று கேட்டார். சிவா, நீ எக்காலத்தும் எத்தாய் இருக்க அருளிதியேல், இனி எக்காலத்தும் யாதொன்றும் வேண்டேன். அக்காரக்கனியே, உன்னை அடைந்து உய்ந்து போனேன். போய காலங்கள், போகு காலங்கள், போகின்ற காலங்கள், அன்னை தந்தை உயிர் ஆகின்றாய். உன்னை நான் அடைந்தேன், விடுவனோ? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலாது அடிமை செய்ய வேண்டும் என்றேன். யோகியார், இதன் பொருள்? சிவா, இனி ஒவ்வொரு பிறவியிலும் நீயே எனது தந்தையாக இருக்க வரமளித்தால் இனி எப்பிறவியிலும் எந்த வரமும் கேட்க மாட்டேன். ஒவ்வொரு பிறவியிலும் எனது தாய் தந்தை உயிராக விளங்கும் உன்னை எப்படியோ இப்பிறவியிலும் அடைந்து விட்டேன். இனி உன்னை விடமாட்டேன். மீதியுள்ள வாழ்நாளில் உனக்கே தொண்டு செய்ய அருள்க. அந்த தொண்டில் எந்த சிறு குறையும் வராமல் பார்த்துக்கொள். யோகியார், சிவா, நீ இந்த பிச்சைக்காரனிடம் பேரன்பு வைத்திருக்கிறார். இந்த பிச்சைக்காரன் சாதாரணமானவன். ஆனால் நீயோ அரவிந்தர், சைத்தன்யர், ராமகிருஷ்ணர் போல மிகப்பெரிய அனுபூதி நிலை அடைந்தவன் என்றும் உலக மாயை உன்னை அண்டாது. காந்தி சிலை அருகே என்னை ஓர் நாள் அழைத்துச் சென்றார். ஒருவர் வந்து சிலைக்கு மாலையிடும் வரை காத்திருந்தார். பின் என்னிடம் சொன்னார், சிவா, மகாத்மா காந்தி உலக சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முயன்று அவரது வாழ்நாளில் சாதிக்க முடியவில்லை. ஆனால் நீ இப்பிறவியில் அதை சாதித்து விடுவாய். உலகத்தில் உள்ள மக்களை உன் அன்பால் பிணைப்பாய். பன்முறை உலகம் பூரர் பவனி வருவாய். இந்த பிச்சைக்காரன் சொல் பொய்க்காது என ஆசி வழங்கினார். ஓர் முறை யோகியாரிடம் கேட்டேன், சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? யோகியார், ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், நெவர் ஃபர்கெட் காட். எப்போதும் கடவுளையே நினை, எப்போதும் கடவுளை மறவாதே. நான் இல்லறத்தில் இருந்தே இறையருளை தேட வேண்டும் என்பது யோகியார் எனக்கிட்ட கட்டளை. எனது மனைவியிடம் யோகியார் ஒரு முறை, இந்த பிச்சைக்காரன் பிற்காலத்தில் உனது குடும்பத்துடனே சதா வசிப்பான், அப்போது என்னை தொந்தரவு என எண்ணாதே என்ற தன் மூலம் வருங்காலத்தில் என்னுடன் இரண்டர உறைந்து வழிநடத்துவார் என உறுதிப்படுத்தியுள்ளார். திருவண்ணாமலை கோயிலுக்குள் பெரிய கணபதி ஹோமம் நடந்து கொண்டிருந்தது. சுவாமிக்கு பக்கத்தில் நான் ஒரு குழந்தை அமர்ந்திருந்தோம். அக்குழந்தை கேட்டது, இது என்ன கோயில்? யோகியார் சொன்னார் என்னை காட்டி, இது கணேஷா, என் மகன். இக்கோயில் பூராவும் என்னுடையது. எனக்கு எவ்வளவு பெரிய வீடு பார்த்தாயா? ஓர் நாள் மாலையில் சுவாமிகளுடன் கோயில் பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்தேன். ஒரு வயதானவர் வர தமது கையில் உள்ள குச்சியால் சுவாமிகள் அவரை செல்லமாக தட்டினார். வந்த பெரியவர், ராஜகோபுரத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பது சும்மாவா? மடப்பள்ளியிலே சொல்லி நைவேத்தியம் இன்னும் கொஞ்சம் வைக்க சொல்லு என்று கூறி மறைந்து விட்டார். இந்த நிகழ்ச்சியிலிருந்து பல்வேறு தெய்வ புருஷர்களும் யோகியாரிடம் வந்து பல்வேறு வடிவில் உரையாடிச் செல்வதை அறிந்து கொண்டேன். ஓர் முறை யோகியாரிடம் கேட்டேன், சுவாமி, நீங்கள் சிகரெட் பிடிப்பது ஏன் என என்னிடம் பலர் கேட்கிறார்கள். எனக்கு புரிந்த காரணங்கள் ஒன்று, தாங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி தமது உடல் பூமியில் சுயநினைவுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சாப்பாட்டு ஆசையை வேண்டுமென்றே வைத்திருந்தது போல இந்த சிகரெட் பழக்கத்தை வைத்திருக்க வேண்டும், அல்லது இதை யாக நெருப்பாக பாவித்து மந்திர ஜபத்தால் வருபவரது தீவினையை சுட்டெரிக்க வேண்டும். எது உண்மை? சுவாமிகள் என்னை பலமாக தட்டி கொடுத்து சிரித்தார்கள். பதில் மட்டும் சொல்லவில்லை. மற்றொரு முறை விரதமிருந்து திருவண்ணாமலையில் தங்கி நிதமும் யோகியாரை தரிசித்து வந்தேன். ஒரு நாள் தனது இரு பாதங்களையும் எனது சஹசிராரத்தில் சிரசில் அழுத்தி வைத்து அனுகிரகம் செய்தார்கள். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் போதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். பெரிய புராண அனுபவம் நமக்கு. ஓர் முறை சுவாமிகளுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது நான் சொன்னேன், சுவாமி, நீ சிவன், நானே நாராயணன் என்று தெரிந்து கொண்டாயிற்று. அடுத்தது என்ன? உறக்க சிரித்தார் சுவாமி. சுவாமிகள் உபனிஷத்தில் உள்ள கதையை சொன்னார்.
2 பறவைகள் சமுத்திர கரையோரம் முட்டை போட்டு இரை தேடி போயின. வந்து பார்த்தபோது சமுத்திர அலைகள் முட்டையை உள்ளே தள்ளியிருந்தது கண்டு கோவத்துடன் தம் சிறு அலகுகளால் காலை மாலை சமுத்திர ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரையில் மணலில் கொட்டி கொண்டிருந்தன. இதை பார்த்து கொண்டிருந்த ரிஷி பறவைகளிடம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். பறவைகள், இந்த சமுத்திர ஜலத்தை வற்ற வைக்க வந்திருக்கிறோம். ரிஷி, உங்களால் முடியுமா? பறவைகள், ஏன் முடியாது, கட்டாயம் வற்ற வைப்போம். ரிஷி பறவைகளின் வைராகியத்தை பார்த்து வியந்து தம் தவ வலிமையால் முட்டைகளை எடுத்து கொடுத்தார். இந்த கதையை யோகி எனக்கு சொல்லி, சிவசங்கரா, நீ உன் பக்தி வைராகியத்தால் பகவான் எனும் சமுத்திரத்தையே வற்ற வைக்க முடியும் என்று கடும் பிரயத்தனங்கள் செய்து கொண்டிருந்தாய். இந்த பிச்சைக்காரன் உபனிஷத் ரிஷி பட்சிகளுக்கு முட்டையை எடுத்து கொடுத்தது போல உனக்கு எடுத்து கொடுத்தேன். கடலை ஆராய கிளம்பிய உப்பு பொம்மை கடலிலே கரைந்துவிடும். நீ கடவுள் என்ற கடலை ஆராய புறப்பட்டாய். நீயே அவனில் கரைந்து கடவுளாக ஆகிவிட்டாய் என்றார்கள். நான் கடவுள் மாமா என்ற என் ஆன்மீக அனுபவங்களின் தொகுப்பு நூலை ஒரு முறை யோகியாரிடம் படித்து காட்டினேன். அப்போது இளையராஜா, ரமணாசிரம கணேசன் மற்றும் சில முக்கியஸ்தர்கள் இருந்தனர். சுவாமி இளையராஜாவிடம், ராஜா, நீ சிவசங்கர் படித்தவைகளை கேட்டாயா? இளையராஜா, ஆம் சுவாமி, ஆனால் பாதி தியானத்தில் இருந்தேன் என்றார். சுவாமி, அதிலுள்ள விஷயங்களை முழுவதும் புரிந்து கொள்ள முயற்சி செய், அவை சத்தியம் என்றார். இப்போதெல்லாம் நான் திருவண்ணாமலை சென்றால், சிவசங்கரா என் பிதாவின் வேலையை 24 மணி நேரமும் சென்னையில் செய்து கொண்டுள்ளார். மை ஃபாதர் இஸ் ஹைலி ப்ளீஸ்ட் என்பார் என்னிடம். Whoever is guiding this beggar is guiding you also. There is no need for you to come to this beggar. Go and do your work. My father blesses you என்பார். விஜயதசமி முந்தைய வாரம் புது ஆசிரமம் போனேன். இந்த நண்பர் 3 முறை கைலாசம் போய் வந்தவர். தனது கைலாஷ் பயண அனுபவங்களை பற்றி பேசுவார் என யோகியார் அனௌன்ஸ் செய்து என்னை அனைவர் முன்பும் பேசச் செய்தார். பாலகுமாரனின் விசிறி சாமியார் கதைகள் நான் சொன்ன சில உண்மை நிகழ்ச்சிகளிலிருந்து எழுதப்பட்டவை. அதில் ஒரு சிறு மாற்றம். தனக்கு உணவு அளித்த பெண்மணியின் குடும்பத்தை அருணாச்சலர் கோயிலுக்குள் அழைத்துச் சென்று சுற்றி காட்டிய சுவாமிகள் என்னை அழைத்து, "This beggar doing all this crazy things. You should not follow me. Go to Madras and do your duty. Sashi is waiting for you" என்றார். அதன் பொருள், நான் குடும்பத்தை விட்டு துறவியாகியும் இந்த குடும்பங்கள் எல்லாம் எனக்கு செய்யும் தொண்டுக்காக இப்படி அன்பு காட்டி உதவி கர்மாவை கழித்து கொண்டிருக்கிறேன். எனவே நம் குடும்பத்தோடு இருந்து அவர்கள் சமைக்கும் உணவை உண்டு அவர்களிடம் அன்பு காட்டுவதில் என்ன தவறு? இதை நான் இவ்வளவு வயது கழித்து புரிந்து கொண்டேன். எனவே நான் குடும்பத்தை விட்டு வந்தது போல நீயும் விட்டு நான் செய்த அந்த தவறை நீ செய்யக்கூடாது என்று அர்த்தம். எனவே உள்ளத்துறவுடன் உலக வாழ்வில் இருப்பதே யோகியார் நமக்கு அளிக்கும் உபதேசம். சுவாமிகளிடம் பேச்சை விட மௌனம் அதிகம். சில நேரங்களில் மௌனத்தை விட சிரிப்பு அதிகம். வேகமாக நடந்தால் நடந்து கொண்டே இருப்பார். நின்றால் அப்படியே நின்று விடுவார். உட்கார்ந்தால் மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பார். இவருடன் இருக்கும்போது சில நேரங்களில் தொடர்ந்து சாப்பிட கொடுத்து கொண்டே இருப்பார். சில நேரங்களில் ஒன்றும் உண்ணாமலேயே இருக்க வேண்டி வரும். சுவாமிகளை புரிந்து கொள்வது கடினம். நெருங்கி பழகியவர்கள் கூட ஒவ்வொரு முறை தரிசிக்க செல்லும் போதும் புதிதாக முதல் முறை செல்வது போன்று அச்சத்துடன் தான் அணுக முடியும். ஒரு இராணுவ ரீதியான ஒழுங்கும் கட்டுப்பாடும் சீரான செயல்பாடும் அவரிடம் காணப்படும். இவரை அவதார புருஷர் என அறிந்து கொண்டும் தமக்குள்ள மாயையினால் நம்பியும் நம்பாமலும் உள்ளோர் பலர். இவரை குருவாக ஏற்று குருவருளால் திருவருளை விரைவாக அடையலாம் என சோமாசி நாயனாருக்கு சுந்தரமூர்த்திகள் இறைவனிடம் பெற்று தந்த தெய்வ தரிசனத்தை அடைவது ஒரு பக்குவம். இறைவனாகவோ குருவாகவோ ஏற்க இயலாதவர்களுக்கு ஓர் கதை. குரு ஒருவர் ஒரு கல்லை கொடுத்து சீடனை பல்வேறு இடங்களில் அதன் விலையை விசாரித்து வரச் சொன்னாராம். 1 ரூபாய் கோலி, 2 ரூபாய் எடைக்கல், 1000 ரூபாய் வைரம், 2 கோடி ராஜக்கிரீட வைரம் என அதன் மதிப்பு பலரால் பலவிதமாக
பகிரப்பட்டது. குழம்பிய சீடன் குருவிடமே ஓடி வந்து உண்மையான விலை மதிப்பை கேட்டான். குருவானவர் தமது ஆசிரமத்து இரும்பையெல்லாம் ஒன்றாக குவித்து இந்த மணியை அதன் மீது பிரதிபலிக்க அத்தனை இரும்பும் தங்கமாயிற்றாம். குரு கேட்டார், உலகில் உள்ள எல்லா இரும்பையும் தங்கமாக்க வல்ல ரசமணி இது, இதற்கு எப்படி விலை நிர்ணயிப்பது? அதை போன்றது ராமநாமம். அப்பேற்பட்ட ராமதாரக மகாமந்திரத்தை 24 மணி நேரமும் தொடர்ந்து ஒரு மனிதன் சொல்லிக்கொண்டும் நினைத்து கொண்டும் 33 ஆண்டுகளாக திருவண்ணாமலை புண்ணிய பூமியில் வீதி உலா வருகிறான் என்றால் அப்பேற்பட்ட மனிதனை நம்புவதில் என்ன கஷ்டம்? அப்பேற்பட்ட மனிதனை நம்புவதில் என்ன கஷ்டம்? நெய்யாத மனத்தீர் உம்மை நெய்விப்பான் வேண்டி அண்ணாமலை ஐயன் வீதி உலா வந்துள்ளான். தெரிந்து கொள்வீர், பண்படுவீர், பயனடைவீர், இறையருள் பெற்று உய்வீர். யோகிராம் சுரத்குமாரா. ஜெயகுருராயா. जय दुर्गे दुर्गति परिहारिणी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, शुंभ विदारिणी मात भवानी, शुंभ विदारिणी मात भवानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, आदिशक्ति परब्रह्म स्वरूपिणी, आदिशक्ति परब्रह्म स्वरूपिणी, जगज्जननी चहु वेद बखानी, जगज्जननी चहु वेद बखानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, ब्रह्मा शिव हरि अर्पण कीन्हो, ब्रह्मा शिव हरि अर्पण कीन्हो, ध्यान धरत सुर नर मुनि ज्ञानी, ध्यान धरत सुर नर मुनि ज्ञानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, अष्टभुजा कर खड्ग विराजे, अष्टभुजा कर खड्ग विराजे, सिंह सवार सकल वरदानी, सिंह सवार सकल वरदानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, ब्रह्मानंद शरण में आयो, ओ ब्रह्मानंद, ब्रह्मानंद, ब्रह्मानंद शरण में आयो, भव भय नाश करो महारानी, भव भय नाश करो महारानी, जय दुर्गे दुर्गति परिहारिणी, दुर्गति परिहारिणी, दुर्गति परिहारिणी. ஒரு பாட்டு இருக்கும் சம்ரஷ்ணாவில் திருவண்ணாமலை பற்றி. நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம், இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம், இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், அனைத்துயிரும் இன்பமுற அருளும் தலம், திரு அண்ணாமலையிலே நீ வருவாய் வலம், இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம், சித்தர்கள் தவமியற்றி சிறந்த தலம், சிவகங்கை தீர்த்தம் கொண்ட மகிமை தலம், பக்தர்கள் பரவசம் கொண்டாடும் தலம், இது பரமனவன் பதம் தந்து ஆளும் தலம், இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். யோகிராம் சூரத்குமாரி யாக நீலம்,
ஸ்ரீரமண பகவானி தியானஸ்தலம் சேஷாத்ரி சுவாமிகளின் சித்திஸ்தலம் இது சிவசங்கர் பாபா தன்னை அறிந்த தலம் இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம் இறைவன் நெருப்பின் உருவம் கொண்டு நிற்கும் தலம் இதை நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். இளந்தேவன் ஒரே கவிதையை எனக்கு ராம் சுரத்குமார் சாமிக்கு, ரத்தனகிரி சாமிக்கு, யாகவமுனிவருக்கு எல்லாருக்கும் ஒரே கவிதையை 4 பேருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கொடுத்தாரு. அதாவது தாகம் எடுக்கும் 4 பேருக்கும் ஒரே கவிதையை கொடுத்த புண்ணியாத்மா வருடம். நீதாகமெடுக்கும் மாறுகளுக்கு தண்ணீர் தருகிற வானம் நான் தரையிலிருந்தே அதிலே கொஞ்சம் தாங்கிக் கொள்கிற ஏனம் நீ தண்ணீர் தருகிற வானம் நான் தாங்கிக் கொள்கிற ஏனம் சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா நீ மோகமெடுக்கும் மூடர்களுக்கும் முத்தம் தருகிற காற்று நான் முள்ளுக்குள்ளே சிக்கி கிடந்து முளைக்க தொடங்கும் நாற்று நீ முத்தம் தருகிற காற்று நான் முளைக்க தொடங்கும் நாற்று சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா நீ இரவை பகலாயாக்க பிறந்த இந்திரஜால புலவன் நான் இருட்டு பசுவில் வெளிச்சப்பாலே கரக்க நினைக்கும் சிறுவன் நீ இந்திரஜால புலவன் நான் கரக்க நினைக்கும் சிறுவன் சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா நீ நீருக்குள்ளே உறங்கி கிடக்கும் நெருப்பை கொணரும் சித்தன் நான் நிலையில் இல்லாமல் மேகத்தை போலே அலையும் கவிதை பித்தன் நீ நெருப்பை கொணரும் சித்தன் நான் அலையும் கவிதை பித்தன் சங்கரா சிவசங்கரா சங்கரா. நான் நிறைய பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் யாரும் படிக்கிறது இல்லை. நான் ஹரி நீ ஹரின்னு ஒன்று, அப்புறம் உலகத்தந்தை கோழி மகான்னு ஒன்று, எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு 30-40 பப்ளிகேஷன் இருக்கும். அதுபோக சமரஷ்ணா மேக்சைன், மகாஜோதி ஆன்மீகம், விடியல், இதெல்லாம் தொகுத்தாவே ஒரு 100 புக்குக்கு மேலே போகும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நான் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய பேருக்கு தமிழ் தெரியறதில்ல, 2வது படிக்கிறதுல ஆர்வம் இல்லை ஜனங்களுக்கெல்லாம். அதனால் நான் எழுதுறது எல்லாம் விட்டேன். இல்லைன்னா இந்த புக்கெல்லாம் எந்த காலத்துலேயும் நைட்டு நான் ஒரு 9 மணிக்கு உட்காந்தேன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் ராத்திரி 2 மணி வரைக்கும் ஒரு புக்கு எழுதிட்டு படுத்துருவேன். அட் டைம் எழுதுவோம் ஒரு புக்கு. இதெல்லாம் அப்படி எழுதின புக்குங்க தான். அதனால் இப்போல்லாம் மைண்ட் செட்டும் இல்லை, ஜனங்களும் படிக்கிறது இல்லை. படிக்காத ஜனங்களுக்காக நம்ம இதெல்லாம் வேஸ்ட் பண்ணோம் டைம்ன்ட்டு. இல்லைன்னா எவ்வளோ சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். விதவிதமான சப்ஜெக்டை பற்றி நமக்கு தெரியும், விதமான மகான்களை பற்றி தெரியும். ஆன்மீகத்தில் நிறைய கேள்விகள் இருக்கும், அதுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியும். ஆனால் தேர் இஸ் நோ டேக்கர்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உள்ள ஜனங்க இன்றைக்கி. ஓகேவா? அடுத்த கேள்வி. கொஸ்டின் ஃப்ரம் சாய்நாதன் சிவசங்கர். முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை என்கிறார் பாரதியார். இதிலிருந்து சில கேள்விகள். முதலாவதாக, எல்லாம் கடவுளின் சித்தம் என்றால் தனிப்பட்ட மனிதனுக்கு கர்மா எவ்வாறு செயல்படும்? ஒரு பொருளின் தவறு உற்பத்தியாளரிடம் கூறப்படுவது போல் படைப்பின் ஏற்படும் தவறுகளுக்கு படைப்பாளியே பொறுப்பாக வேண்டாமா? இரண்டாவதாக, ஏன் கர்மா ஒரு வாழ்நாளில் தீர்க்கப்படுவதில்லை? எப்பொழுது எந்த கர்மத்திற்காக நான் துன்பப்படுகிறோம் என்று தெரியாமல்
வெவ்வேறு பிறவிகளில் நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளை நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம் என்பது குழப்பமாக தெரிகிறது. இந்த கேள்விகளுக்கு சில நுண்ணறிவுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரணாங்கள். உலகத்தை படைக்கிறது, காப்பாற்றுறது, அழிக்கிறது எல்லாத்தையும் செய்கிற ஒரு பரம்பொருள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு தான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை எழுதுகிறார். ஒரு சிலந்தி என்ன பண்ணும், தன்னுடைய சலைவான எச்ச அதிலிருந்து ஒரு வலையை பின்னும். அந்த வலையில் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எல்லாம் சுற்றிக்கினே இருக்கும். போர் அடிச்சிச்சுன்னா அதை திருப்பி இழுத்துக்கும். இன்னொரு பெர்முட்டேஷனில் இன்னொரு வலையை பின்னும். அந்த மாதிரி தான் இந்த கடவுள் கூட. மகாபாரதத்தில் லாஸ்ட்டு சீன் வருது. மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிற போது அதில் பரிபர்கன் ஒரு கேரக்டர் இருப்பான். எல்லோரும் எத்தனை நாளில் இந்த யுத்தத்தை முடிக்க முடியும்னு பேசுகிறாங்க. பீமன் இவ்வளோ நாளுன்றான், அர்ஜுனன் இவ்வளோ நாளுங்கிறான். பரிபர்கன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஒரு சாம்பல் தடவி அம்பு எடுத்து புசுக்குன்னு விடுறான். அது யார் மேலெல்லாம் பட்டுச்சோ சாம்பல் அவங்கெல்லாம் கோயிந்தா அவுட்டு. யார் மேலே படலையோ அவங்க தான் தங்குவாங்க இந்த யுத்தத்தில். உடனே கிருஷ்ணர் இவன் கழுத்தை வெட்டுன்றார். என்ன இவ்வளோ பெரிய ஜீனியஸை போய் கழுத்து வெட்ட சொல்லி என்னெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், எதிரில் இருக்கிற மலை மேலேயும் என்னை கொண்டு போய் கழுத்தை மாத்திரம் வையினாங்க. மகாபாரத யுத்தெல்லாம் 18 நாள் முடிஞ்சு போச்சு. பீமன் அர்ஜுனன் எல்லாம் பீச்சிக்கிறாங்கல்ல, நானுன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். இந்த மலை மேலே இருந்து பார்த்தான் இல்லையா யுத்தத்தை, அவன் ஒருத்தன் தான் ஒழுங்காக பார்த்துருப்பான், திஸ் சைடு அண்ட் தட் சைடு. அதனால் அவனை போய் கேட்கலாம் வாங்கன்னு கூட்டின்னு போகிறாரு. கூட்டின்னு போகிற போது அந்த பரிபர்கன் கிட்டே இவன் கேட்குறாங்க, நான் சொல்கிறான், நீங்கள்லாம் யார்? இப்போ நிற்கிறான் கிருஷ்ணன். இந்த பக்கமும் அவன் தான் சண்டை போட்டான், அந்த பக்கமும் அவன் தான் சண்டை போட்டான், நீங்கள் யாருமே நான் பார்க்கலையேன்னு நானும். இதுதான் கடவுளுடைய லீலை. ஒரு பணக்காரன் இருக்கான், அவனுக்கு பொழுது போகலனாக்கா ஆள் இல்லைன்னா இந்த பக்கம் சீட்டு கட்டும் அவனே போட்டுக்குவான், அந்த 13 கார்டும் அவனே போட்டுக்குவான், இதுலேருந்து ஒன்று எடுப்பான், அதுலேருந்து ஒன்று எடுப்பான், விளையாடுவான். கேரத்தில் இந்த பக்கம் அடிப்போம், அந்த பக்கம் அடிப்போம், சேஸில் இந்த மூவ் பண்ணுவோம், அந்த மூவ். அந்த மாதிரி தான் கடவுள். இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் கடவுளுடைய கையில் ஒரு பொம்மைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொம்மை. அந்த பொம்மைகளை வச்சு அந்த குழந்தை எப்படி விளையாடுறதோ அந்த மாதிரி கடவுள் நம்ம எல்லாம் பொம்மைகளாக படைச்சிருக்கான். அதான் எஸ் பாலச்சந்திர சினிமாவில் வரும், நானும் பொம்மை நீயும் பொம்மை, நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மைன்னு சொல்லிட்டு. இதுதான் ஆட்டு வித்தால் யார் ஊர் ஆடாதாருன்றது. ஸோ இட் இஸ் காட் ஹூ லைக் எ ஸ்பைடர் கிரியேட்ஸ், protects and destroys this world, and nothing what you see on this earth is true. நீ பார்க்குற எந்த காட்சியுமே நிஜம் கிடையாது. நீ சக்ஸஸ்ஃபுல் நினச்சாலையும், அன்சக்ஸஸ்ஃபுல் நினச்சாலையும், சேடுன்னு நினச்சாலையும், ஜாய்ஃபுல் நினச்சாலும் எதுவுமே நிஜம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் கூட. இந்த பிரிவிலே யாரும் உனக்கு ஒய்ஃபு குழந்தைங்க அந்த மாதிரி. ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு ஒய்ஃபு ஏதோ சம்டைம்ஸு ஒரே ஒய்ஃபு 2 ஜென்மாவில் வரலாம், பிகாஸ் ஆஃப் த சீரியஸ் அட்டாச்மெண்ட்ஸ். அதர்வைஸ் நீ இந்த கடவுளுடைய மறைத்தல்னு ஒரு குணம் இருக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல் உனக்கு தெரியும். மறைத்தல், அருளல்னு இருக்கு. அந்த மறைக்காத மட்டும் கடவுள் விட்டான்னா நீ ரோட்டில் போகிற போது உனக்கு 9000 பொண்டாட்டிங்க இருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் நீ கொடுத்த கடனையே வசூல் பண்ண முடியல. 10 ஜென்மத்துக்கு முன்னே ஒருத்தனுக்கு கடன் கொடுத்தது இப்போ கேட்டால் வருமா? போன எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னே நீ யாரையும் கொலை பண்ணியிருப்ப, அவன் இப்போ பார்த்தா நீ திருப்பி அவனை கொலை பண்ண முடியுமா? அந்த பிறவியில் இது பண்ணியன்ற மாதிரி. அதனால் மறைத்தல் என்பது கடவுளுடைய மிகப்பெரிய அனுகிரகம். அதனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் எதுவுமே நிஜம் கிடையாது. உலகம் என்பது மாயை தான். எல்லாம் தெரிஞ்ச புத்தர் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சது. ஏன்னா அவரும் இந்த உலகத்தையே உலுக்கி எடுக்கணும்னு தான் பார்த்தாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு தான் இப்போ நான் பேசினுக்கிறது தான் கரெக்டுன்னு அவரும் ஒத்துக்கிறாரு. அதனால் லோகம் சூன்யம், லோகம் க்ஷீணம், இந்த உலகத்தில் எல்லாமே மாயை தான், எல்லாம் துக்கம்தான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி முடிக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குற எதுவுமே நிஜம் கிடையாது. அதனால் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் சீரியஸாக நினைக்கவே தேவையில்லை. ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ராமாவில் இந்த சீனில் நீங்கள்லாம் உட்காந்து நான் கொடுத்துன்னு இந்த லெக்சரை கேட்கணும், பாட்டு கேட்கணும், கதை கேட்கணும், அவ்வளோதான். என்ன சாப்பிட்ணும்?
சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும். இதில் நீ சேர்த்து ஏதாவது இருக்கா? இதை தான் பாரதி சொல்கிறான். முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. இன்றைக்கி குழிப்பணியாரம், அதுக்கு முன்னாடி நாள் ட்ரை கலர் இல்லையா, அதுக்கு முன்னாடி டோக்லா இல்லையா, அது யாரோ டிசைட் பண்ணுறாங்க. யூ நோ சாய்ஸ் ஆன் தட். நீ உட்காந்து சாப்பிட்ற அவ்வளோதான். பாட்டு கேட்குறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு பாட போகிறாங்க. ஒரே நாள் ஒரே மாதிரியான பாட்டு எல்லா நாளும் பாடுவாங்களாம் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் வெயில் அடிக்குது. நம்ம சுவாமிக்கே நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறோம். யாராவது புதுசாக இன்றைக்கி வந்தாருன்னா இது என்ன அம்மன் கோயிலுன்னுவான், இது அம்மனா இல்லையா, நேற்று பார்த்தா வேறு, சிவக்கிழமை பார்த்தா வேறு. இது அம்மன் கிடையாது இல்லையா, நம்ம தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால எல்லாமே இந்த உலகத்தில் மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படுகிற, விதவிதமாக புரிந்து கொள்ளப்படுகிற விஷயங்கள். ஆனால் எதுவும் நிஜம் கிடையாது. சிலைக்கு நாம் தான் ஒரு நாள் முருகர் வேஷம் கட்டுறோம், ஒரு நாள் பெருமாள் வேஷம் கட்டுறோம், ஒரு நாள் அம்பாள் வேஷம் கட்டுறோம். நேற்றோ நேற்றோ நரசிம்மர் ஃபேஸ் வச்சுருந்தோம். அப்போ நரசிம்மர் ஆகிடுமா? ஆமான்னா ஆகும். ஏன்னா நம்ம சிலையில் ஒரு பக்கம் நரசிம்மர், ஒரு பக்கம் வராகர், சென்ட்ரலில் வெங்கடாஜலபதி, பாதி சிவன் பாதி சக்தி எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வச்சுருக்கோம் இதில். அதனால் நீங்கள் பார்க்குற எந்த ஒரு தோற்றமும் நிஜமானதல்ல. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிரெயின் இருக்குது, ஒரு ஐக்யூ இருக்குது. அதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோதான். அவரவர் தத்தமது அறிவகை, அவங்களுடைய ஐக்யூ லெவலில் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை புரிஞ்சுக்குவாங்க. அண்டு பட் நத்திங் இஸ் ட்ரூ. சிலந்தி வர மாதிரி கடவுளுக்கு போர் அடிக்கிறதுனால விதவிதமாக உலகத்தை க்ரியேட் பண்ணுறான். ஒரு உலகத்தையாக க்ரியேட் பண்ணியிருக்கான், 14 உலகத்தை க்ரியேட் பண்ணியிருக்கான். நீ பூலோகத்தில் தான் இப்போ இருக்க, மற்ற உலகத்தை பற்றியெல்லாம் நமக்கு என்ன தெரியும் இல்லையா? செத்தாக தான் சுடுகாடு தெரியணுவாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் நீ சாவு, இன்னொரு உலகத்துக்கு போ, அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்குவேன். பட் நீ திருப்பி சொல்ல முடியாது இல்லையா? ஒரு உப்பு பொம்மையை பண்ணி கீ கொடுத்து சமுத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுன்னு அனுப்பிச்சா 10வது அடியில் அது கரைஞ்சி போயிடும். அது மாதிரி யாரெல்லாம் இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு போனாங்களோ அவங்க யாரும் திரும்பி வரல. வாசித்து காணாததுன்னா இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் அர்த்தம். தாருகாவனத்து ரிஷிகளின் ஆணவத்தை அடக்க சிவன் பிக்ஷாடனராக வந்தபோது அவரை அழிக்க யாகத்திலிருந்து அந்த ரிஷிகள் ஏவிவிட்ட முயலகனை அடக்கி தன் காலடியிலே வைத்து கொண்டார் பரமசிவன் என்று தாருகாவனத்து ரிஷிகள் பற்றிய புராணம் கூறுகிறது. அப்போது அவர் ஆடியதுதான் தில்லை நடராஜனின் காஸ்மிக் டான்ஸ் என்றும், அதனால்தான் தில்லையில் நடனமிடும் நடராஜரின் காலடியில் முயலகன் இருக்கிறான் என்றும் அதற்கு விளக்கம் தரப்படுகிறது. ஆனால் சனத்குமாரர் உள்ளிட்ட சனகாதி முனிவர்கள் 4வரும் சீடர்களாக காட்சி தரும் ஆதி குரு தட்சிணாமூர்த்தியின் தவக்கோலத்திலும் தட்சிணாமூர்த்தியின் காலடியில் முயலகன் இருக்கிறான். இந்த 2 நிகழ்வுகளிலும் முயலகன் எவ்வாறு பரமசிவன் காலடியில் இருக்கிறான் என்பது தெளிவுபடுத்துமாறு. Hate the sin but not the sinner. ஒருவன் செய்கிற தவறை நீ தண்டிக்கலாம், கண்டிக்கலாம். ஆனால் செய்தவனை பற்றி நீ ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு. அப்போ சூரபத்மன் என்ன பண்ணுறான்? சேவலாக வர்றான், மயிலாக வரான். சூரபத்மனை முருகப்பெருமான் அழிக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு? சேவலையும் மயிலையும் தன் கூடயே வச்சுக்கிறாரு. சேவலையும் மயிலையும் தன் கூடயே வச்சுக்கிறாரு. அப்போ நீ முருகரை கும்பிடுற போது அவரை எதிர்த்து சண்டை போட்ட சூரபத்மனை தான் சேவலும் மயிலாக கும்பிட்டுன்னுக்கிற. முருகர்கிட்ட 2 மயில் இருக்கும். ஒன்று இந்திரன் மயிலாக வந்தபோது அது ஒரு மயில் ஃபார்மு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் கைலாச கோலம் நான் காட்டியிருக்கேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 2 மயில் இருக்கும். அது யார்? வள்ளி தேவியான. கைலாசத்தில் எப்படி சாமி இருக்கும் வந்து 2 மயில் இருக்கும். அது வள்ளி தேவியான. அப்போ மயிலுன்றது சூரபத்மனா இல்லை வள்ளி தேவியானையா இல்லையா? இது ஒரு ஃபார்ம் ஆஃப் அ கிரியேஷன். மயில், எலி, புரி அண்டு எர்து எல்லாம் ஃபார்ம் ஆஃப் அ கிரியேஷன். இது வரைக்கும் உலகத்தில் யாரும் காட்டாத நான் தான் காட்டினேன். இதுதான் சிவன் கைலாசத்தில் எப்படி இருப்பார்னு.
இது வரைக்கும் யாருமே காட்டினதில்லை. பார்த்துருப்பாங்க, ஆனால் காட்டினதில்லை. இந்த பாரு, தலையில் பெற இங்கே நிற்கிறாரில்ல, இவர் தான் சிவன். இங்கே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சிங்கத்தினுடைய வால் கால். இங்கே நிற்கிறாங்க இல்லையா, கையில் கிளி, கரும்பு வில்லு, புடவை தலைப்பு, இதுதான் அம்பாள். இதுக்கு பக்கத்தில் ஒரு நாகப்பாம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் முருகர். முருகர் பாம்பு, அதனால தான் அவருக்கு அரவ சுப்பராயுடு அப்படின்னு பேர். சுப்பராயுடுனா சுப்பிரமணியன்னு அர்த்தம், அரவன்னா பாம்புன்னு அர்த்தம், நாக சுப்பிரமணியன்னு அர்த்தம். முருகர் பாம்பு. எங்கே இருக்குது அந்த பாம்பு? உங்கள் முதுகில் தான் இருக்குது. உங்கள் வெற்றி பிறை இருக்குது இல்லையா, குண்டலினின்றீங்களே, அது முருகர். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மயிலுக்கு தான், இங்கே ஒரு மயில் இருக்கா, இந்த 2 மயில் தான் வள்ளி தேவியான. முருகர் நாக சுப்பிரமணியன், 2 மயில் தான் வள்ளி தேவியான. இதுதான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான காட்சி. வரைக்கும் யாருமே காட்டினதில்லை. அதனால் நீங்கள் பார்க்கிற செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன்னு ஒரு பாட்டு இதில் சிவபுராணத்தில். அந்த மாதிரி இப்போது ஒரு மூஷிகாசுரன் ஒரு ராட்சசன், அவன் பிள்ளையார்கிட்ட சண்டை போடுறான். கடைசியில் அவனை எலியா மாற்றி தன்கிட்டே வச்சுக்கிறாரு. தாருகானத்து ரிஷிகள் அந்த இவங்களெல்லாம் ஏவி விடுறாங்க, சிவபெருமான் மேலே ஏவி விடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பை கழுத்தில் தூக்கி போட்டுக்கிறாரு. அந்த முயலகனை காலை கட்டியில் வச்சுன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ உலகத்தில் எந்த ஃபார்ம் ஆஃப் கடவுள் அம்பாள் பார்க்குற, சிங்கமுகாசுவரனை வந்து சிங்கம் மாதிரி மாட்டிங்கன்னா அது மேலே உட்காந்துன்னுக்கிறான். ஐப்பு சாமி புலி மேலே உட்காந்துன்னு இருக்கார். எந்த சாமியோட ஃபார்ம்னு எடுத்துக்கோ, அந்த நேரத்தில் எந்தெந்த ஜீவராசிகள் இருந்ததோ, அது அசுரர்களாகவோ ஏதாவது இருந்ததோ அதை மாற்றி தன்கிட்ட அவங்க வச்சுக்கிறாங்க. காஞ்சியில் பரமாச்சாரியார் இருந்தார். அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் போய் சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, எவ்வளோ காமாக எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பண்ணுறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற இவங்க எடுப்பிடிங்கலாம் ஒரே சிறுமுஞ்சிகள் தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வெளியே விட்டால் வம்பு, அதனால் சிவபெருமான் எப்படி தன் காலடியிலே முயலகன் வச்சுருக்காரோ, கழுத்திலே பாம்பு வச்சுருக்காரோ, இவாளெல்லாம் நானே என்னென்ன வச்சுட்டுருக்கேன், வெளியே விட்டால் உங்களுக்கு தான் உபதிரவம் ஜாஸ்தி ஆகும்னாலும் பரமாச்சாரியர். அதனால் எப்பயுமே ஒரு ஹை லெவலுக்கு போனவங்களும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் இந்த அடக்கம் அமர்வுகள் உயிக்கின்ற மாதிரி ஒரு ஹையர் லெவலுக்கு போனவன் நம்ம காமாக கம்போஸாக இருப்போம். அதனால் இன்றைக்கி நீங்கள் உலகில் எதை பார்க்குறீங்களோ இதனுடைய ஈக்குவேஷன் தான் இந்த கடவுளுடைய வடிவங்கள், அவங்கள எதிர்த்து போரிட்ட இந்த மாதிரி ராட்சசர்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். எதுவும் அந்தந்த காலகட்டத்தில் அது இன்றைக்கி அதுக்குன்னு வந்து மயில் வருமா எலி வருமா இல்லையா, எலியும் வராது மயிலும் வராது. அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் வந்தது. நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு இந்திர பதவிக்கு போக வேண்டியவன் அவன் சர்பன்றான் ரிஷிகளை பார்த்து. சர்பன்னா என்ன, நகருன்னு ஒரு அர்த்தம், பாம்புன்னு ஒரு அர்த்தம். கடைசியில் அவன் மகுடமும் போய் உலகத்தில் பாம்பாக பிறந்தான்ட்டு ஒன்று இருக்கு. நீங்கள் காளாஸ்திக்கு போனீங்கன்னாக்கா அங்கே யானை சிலந்தி கதை கேட்பீங்க. திருவானை கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு விலங்கு பற்றி கதை படிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு கோயில்லையுமே ஏதோ இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு போனவங்க இல்லை ஒரு சாதாரண நிலையில் இருந்து ஒரு சிவன் கோயிலில் ஒரு விளக்கு அணைய போகுது. அந்த நேரம் ஒரு எலி என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணுது. அதனுடைய வால்பட்டு அந்த அணையிருந்த திரி நல்லா சுடர் விட்டு பிரகாசிக்குது. ஸோ ஒரு மகாசிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் தெரிஞ்சோ தெரியாமலோ விளக்க அணையாமல் பார்த்துக்கின புண்ணியத்தில் அந்த எலி பின்னால் பலி ஆயிடுச்சு, பலி சக்கரவர்த்தி ஆயிடுச்சு. ஒரு எலி பலி சக்கரவர்த்தி ஆகிப்போச்சு. இப்படி தான் நீங்கள் புராணங்களில் நிறைய கதையை படிப்பீங்க. அண்டு ஒரு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ சுக்கராச்சாரியுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறா, சஞ்சீவி மூலிகை நிரப்பினத்தில் சிவன் யாரையெல்லாம் கொலை பண்ணுறாரோ அந்த ராட்சசெல்லாம் அதில் முக்கி எடுத்து திருப்பி போய் இவங்க சண்டை போடுறாங்க. மகாவிஷ்ணு பார்க்குறாரு, இது என்ன வம்பா போச்சுன்னு ஒரு நந்தி மாதிரி எருது மாதிரி ஓடி வந்து அந்த யுத்த காலத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வெளியே ஓடி போடுறாரு. அப்போ அந்த அசுரர்களெல்லாம் திருப்பியும் உயிரோட வராதனால தோற்று போகிறாங்க. சிவன் சொல்கிறார், நீ இல்லைன்னா நான் இந்த போரில் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது,
அதனால் இந்த உலகமே அழிஞ்சாலே நீயும் நானும் இருப்போன்ட்டாங்க. அதனால் உலகம் அழியிற போது என்ன ஆகுதான், அந்த விஷ்ணு நந்தியாக வராரு, அவருடைய 2 கொம்புக்கு நடுவில் சிவபெருமான் நின்று ஊழி தாண்டவத்தை நடத்துகிறாராம். நம் புராணங்களில் இருக்கிற கருத்து தான். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். அண்டு பிரம்மா கூட போடுவான். உலகம் அழியிற நேரத்தில் பிரம்மம் போகும். பிரம்மனும் போய் கங்காளன் கலேபரமும் எல்லா சத்தமும் அடங்கிடும் உலகத்தில். எம் இறை நல் வீணை வாசிக்குமேங்கிறார். எம்முடைய இறைவனாகிய சிவபெருமான் நல்ல வீணையை வாசிக்கிறான். என்ன வீணை? மாசில் வீணை. அதை வாசிக்கிறான்னா எதுக்காக வாசிக்கிறான்னா, இது வரைக்கும் எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தோம், உருப்படாமல் இருக்கிற என் குழந்தைங்கள்லாம் இப்போ எங்கிட்ட வந்துட்டு போகிறாங்க. ஊழி தாண்டவம்னா இந்த உலகத்தில் பெருமாளும் சிவனும் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் போயிட்டு மெர்ஜாவாங்க சாமி கூட. அப்போ உருப்படாமல் போன என் பிள்ளைங்கள்லாம் எங்கிட்ட வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் சிவன் வந்து மாசில் வீணை வாசின்னு டான்ஸ் ஆடின்னு இருக்காராம். அதுதான் நம்முடைய பிரளய காலம்னு சொல்லக்கூடியது. அதனால் நமக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது. ஜெயதேவர்னு ஒருத்தர் பிரளயத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதிக்கிறாரு. நம்ம புராணங்களில் நமக்கு அதெல்லாம் நடந்ததா இல்லையான்ற ஆராய்ச்சி நம்மளுக்கு எதுக்கு? ஆனால் நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கினா தப்பு என்ன இருக்குது? வெதர் யூ வாண்ட் டு ரைட் ஏ ஹிஸ்ட்ரி புக் அண்ட் ஸ்டடி ஆர் யூ வாண்ட் டு நோ சம் நியூ திங்ஸ், அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. प्रलयपयोधि जले केशवा धृतवानसि वेदं केशवा विहितवहित्र चरित्रमखेदं विहितवहित्र चरित्रमखेदं केशवाधृत मीनशरीर जय जगदीश हरे। प्रलयपयोधि जले केशवा धृतवानसि वेदं केशवा विहितवहित्र चरित्रमखेदं विहितवहित्र चरित्रमखेदं केशवाधृत मीनशरीर जय जगदीश हरे। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.